إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, புனிதமான ரமதானுடைய மாதத்திலே கண்ணியம் நிறைந்த ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமதானுடைய மாதம் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை எவ்வளவு கண்ணியப்படுத்துகின்றான், இந்த மாதம் எவ்வளவு புனிதமானது என்பதை நாம் நிறைய பயான்களிலே கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஜும்ஆவுடைய பயான்கள், இரவுடைய பயான்கள் என்று நிறைய பயான்களிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். புனிதமான மாதம், அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதம். அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தூய மாமனிதர், கண்ணியத்தில் நிறைவான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா அருளினார். குர்ஆன் மட்டும் நமக்கு இறக்கப்படவில்லை என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இந்த உம்மத்திற்கு அனுப்பப்படவில்லை என்றால், நம்முடைய உலக மக்களுடைய நிலைமை என்ன என்பதை இந்த நேரத்திலே அதிகம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதமான அந்த குர்ஆன், குர்ஆனுடைய சிறப்புகளை நிறைய பயான்களில் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். நாளை மறுமையிலே நம்மை விட்டு அனைவரும் ஓடிவிடுவார்கள், நம்மை விட்டு அனைவரும் ஓடிவிடுவார்கள். நம்முடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், நம்முடைய பொருளாதாரங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொண்ட ஆடம்பரங்கள்,
நம்முடைய துனியாவுடைய கல்வி உட்பட அனைத்துமே போய்விடும். அல்லாஹ் தஆலா அதை பற்றி குர்ஆனிலே சொல்கிறார். فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ يَوْمَ يَفِرُّ الْمَرْءُ مِنْ أَخِيهِ وَأُمِّهِ وَأَبِيهِ وَصَاحِبَتِهِ وَبَنِيهِ. எல்லாம் ஓடிவிடுவார்கள். குடும்பத்தார்கள், சகோதரர்கள், பிள்ளைகள் எல்லாரும் ஓடுகின்ற நாள். யா நஃப்ஸி, நபிமார்கள் முதல் கொண்டு என்னுடைய நிலைமை என்ன என்று பயந்து நடுங்கும் அந்த நேரம். ஒவ்வொரு நபிமாரிடத்திலும் சென்று எனக்காக பரிந்துரை செய்யுங்கள் என்று மக்கள் போய் கேட்க, எல்லா நபிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காமித்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று பரிந்துரை பேச சொல்லுங்கள் என்று அனுப்புகின்ற அந்நாள் அஷத்தன்னாஸ், மிக கடுமையான நாள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற அந்நாள் தான் மறுமையுடைய நாள். அந்நாளிலே சகோதரர்களே, நம்முடைய பொருளாதாரம், குடும்பம் எல்லாம் ஓடுகின்ற அந்நாள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை பேச வருகின்ற ஒரே புத்தகம்தான் அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆன். அல் குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா, அடியாருக்காக நாளை மறுமையிலே இரண்டு காரியங்கள் பரிந்துரைக்காக வருகின்றது என்றார்கள். அடியாருக்காக நாளை மறுமையிலே இரண்டு காரியங்கள் பரிந்துரைக்கு வருகின்றது என்றார்கள். ஒன்று வசியாம், நாம் வைக்கின்ற நோன்புகள் எவ்வளவு ரமதானுடைய காலத்திலே பகல் நேரத்திலே தக்வாவுடையவர்களாக, இறையச்சமுடையவர்களாக இருக்கின்றோம். அந்த நோன்பு நாளை மறுமையிலே வந்து நமக்காக அல்லாஹ்விடத்திலே பேசுகின்றது, யா அல்லாஹ், நீ தடுத்தாய் என்பதற்காக பகலிலே இந்த அடியார் எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை, உன்னை பயந்தே பகல் முழுவதையும் கழித்தார், ஆகவே இவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று நோன்பு நமக்காக ஷஃபாஅத் பரிந்துரை செய்கின்றது. இரண்டாவதாக குர்ஆன். குர்ஆனை யார் இரவு பகலாக ஓதிக்கொண்டே இருந்தார்களோ அந்த குர்ஆனும் நாளை மறுமையிலே நமக்காக பரிந்துரை செய்கின்றது. யஹ்தில் குர்ஆன் யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி. உலகத்திலே யார் குர்ஆனை எடுத்து ஓதினார்களோ, அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு பார்க்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், எத்தனையோ மக்கள் 2 குர்ஆன் ஓதுறாங்க, 3 குர்ஆன் ஓதுறாங்க ரமலானுடைய மாதத்தில். சாதாரண விஷயம் அல்ல. ஒரு 2 குர்ஆன் ஓதுவது, 1 குர்ஆன் ஓதுவது சாதாரண விஷயம் அல்ல. நேரத்தை ஒதுக்கி தூய்மையான ஒரு இடத்திலே அமர்ந்து இறையச்சத்துடன் பயபக்தியுடன் அப்படியே கவனத்துடன் ஓதுவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈமான். அதை சாதாரணமாக நாம் பார்த்து விடவே கூடாது. மிகப்பெரிய ஒரு ஈமான், மிகப்பெரிய ஒரு தக்வா, மிகப்பெரிய சொர்க்கத்துடைய ஆசை, குர்ஆனுடைய பரிந்துரை பெற வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆசையுடன் தான் குர்ஆனை எடுத்து ஓதுகின்றோம். சகோதரர்களே, அந்த குர்ஆன் நாளை மறுமையிலே நமக்காக கை கொடுக்கின்றது. மறுமையிலே நமக்காக அல்லாஹ்விடத்திலே வந்து பேசுகின்றது, நமக்காக வருகின்றது. யா அல்லாஹ், இந்த அடியார் உலகத்திலே வாழும் பொழுது என்னை எடுத்து ஓதிக்கொண்டே இருந்தார், என்னை எடுத்து ஓதினார். ஆகவே ஷஃபாஅத்து லிரஜுலி ஹத்தா குஃபிர லஹு. இந்த ஹதீஸை நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, சாதாரணமான வரிகள் அல்ல. ஷஃபாஅத் லிரஜுலி ஹத்தா குஃபிர லஹு. அடியாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத வரை ஹத்தா குஃபிர லஹு, மன்னிக்கப்படாத வரை. வெயிட்டிங்ல எல்லாம் உதாரணம் நம்மளை நிறுத்தி வச்சிருப்பான், வெயிட்டிங்ல நின்றுருப்போம். எப்படி இருக்கும், நரகமா சொர்க்கமா என்ற பயம், அச்சம். இந்த நேரத்தில் குர்ஆன் நமக்காக பரிந்துரை செய்யும். ஷஃபாஅத்து லிரஜுலி, குர்ஆன் ஓதுகின்ற மனிதனுக்காக பரிந்துரை செய்கின்றது. அல்லாஹ்வே, இவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயா. ஹத்தா குஃபிர லஹு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத வரை குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் இந்த அடியாருக்காக வாதாடி கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட புனிதமான அல் குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு தான் சகோதரர்களே லைலத்துல் கத்ருடைய இரவு. 3வது 10லே நாம் இருக்கின்றோம். புனிதமான இரவுகள், புனிதமான பகல்களிலே நோன்பு வைக்கிறோம், அது ஒரு இபாதத். இரவில் குர்ஆனை ஓத வேண்டும். இரவு தொழுகையிலே இரவை, லைலத்துல் கத்ருடைய இரவை கழிக்க வேண்டும். தொழுகை இரவை கழிக்க வேண்டும். தொழுகை அல்லாத நேரங்கள் குர்ஆனை ஓதி கழிப்பது, திக்ரிலே, துஆக்களிலே, பயான்களிலே கேட்பது, பேசுவதை போன்ற இபாதத்தில் நம்முடைய இரவை கழிக்க வேண்டும் சகோதரர்களே.
ஏனென்றால் அடுத்த வருஷம் நம்ம ஹயாத் மௌதா என்று நிச்சயமாக நம்முடைய கரத்திலே இல்லை. ரமலானிலேயே எத்தனையோ மக்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுவிட்டார்கள். இனி 12 மாதங்கள் இருக்கிறது அடுத்த ரமலானை அடைவதற்கு. நாம் அடைவோமா இல்லையா என்று உறுதியாக நம்முடைய கரத்திலே இல்லை. எதிக்கல் ஹைர், எல்லா நன்மையும் அல்லாஹ்வுடைய கரத்தில் தான் இருக்கின்றது. இன்று இந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் இன்றே இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் வருவான், இன்னி 5 நாள் இருக்குல்ல, இன்னி 6 நாள் இருக்குல்ல, பிறகு பார்க்கலாம் என்று ஷைத்தான் ஊஞ்சலாட்டத்தை ஏற்படுத்துவான். இன்ஷா அல்லாஹ் 5 நாட்கள் 6 நாட்கள் இருக்கின்றது, நமக்கு இருக்கின்றதா என்பதுதான் இங்கே கேள்வி. 5 நாட்கள் 6 நாட்கள் ரமலான் பெருநாள் வரை இருக்கின்றது, ரமலானுடைய நாட்கள் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். ஆனால் எனக்கு இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி. எனக்கு இருக்கின்றதா? மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள் என்றால் எதுவுமே பேச முடியாது. மற்றவரிடத்தில் எல்லாம் பேசலாம், யார் நம்மை அழைத்தாலும் பேசலாம். வேலை இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், நோக்க முடியட்டும் என்றெல்லாம் பேசலாம். சகோதரர்களே, மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள் என்றால் அங்கே பேசுவதற்கு வாய்ப்பில்லை, இடமில்லை. வருவார்கள், நம்மளை அழைத்து சென்று விடுவார்கள். அவருடைய டியூட்டியில் அவங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க. அவ்வளவுதான் சகோதரர்களே. இருக்கும் இந்நாளில் நாம் இபாதத்திலேயே கழிக்க வேண்டும். ஆனால் இந்த இரவிலும் எத்தனையோ மக்கள் பொழுதுபோக்காக கழிப்பதுதான் மிகப்பெரிய ஒரு வியர்ப்புக்குண்டானதாக இருக்கின்றன. எத்தனையோ மக்களை பார்க்கிறோம், மகரிபிலிருந்து ஆரம்பிச்சா ஃபஜ்ர் வரை கடை வீதியிலேயே நின்று கொண்டிருக்கின்ற எத்தனையோ முஸ்லிம் ஆண் பெண்களை பார்க்கிறோம். சகோதரர்களே, பர்ச்சேஸ் என்ற பெயரிலே 3வது 10ஐ நாம் கழித்து விடக்கூடாது வீணாக. என்ன பர்ச்சேஸ் இருக்கு யோசிச்சு பாருங்க. லஹர் முடிச்சுட்டு போறோம், அதிகபட்சம் அசருக்குள்ள வீட்டுக்குள்ள வர்றோம், இல்லாட்டி மகரிபுக்குள்ள வர்றோம். என்னதான் பர்ச்சேஸ் பண்ணாலும் அல்லாஹ் நாடினால் தான் பெருநாளுக்கு அதையெல்லாம் அணிய முடியும். எத்தனையோ மக்கள் பர்ச்சேஸ் பண்ணவர்கள் பெருநாளுக்கு முன்பதாக கஃபன் இடப்பட்டு விட்டது. கடைவீதியில பர்ச்சேஸ் பண்ணி தன்னுடைய நேரத்தை கழித்தவர்கள் பெருநாளுக்கு முன்பதாக பெருநாளுக்கு புது ஆடை அணிவிக்கப்படவில்லை, பேண்ட் ஷர்ட்டுகள் பர்தாக்கள் அணிவிக்கப்பட முடியவில்லை. கஃபனுடைய ஆடையை அணிவித்து பெருநாளுக்கு முன்பதாகவே கபருடைய வீட்டை சந்தித்தவர்கள் நம்மில் பலரும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். சகோதரர்கள், இந்த 3வது 10 என்பது கடை தெருவுகளிலே சுற்றுவதற்காக அல்ல. நம்முடைய வீட்டிலே சொல்லிவிட வேண்டும், மக்களிடத்திலே சொல்ல வேண்டும். ஒன்று பள்ளிவாசல் உட்கார்ந்து போய் அமல் செய், இல்லை என்றால் வீட்டிலே இருக்க அமல் செய். இந்த 2 வாய்ப்பு தான். மற்றபடி எங்கேயும் ஊரு சுத்தக்கூடாது. இது புனிதமான இரவு. சுப்ஹானல்லாஹ். குறிப்பாக கருப்பு கடையில் முஹல்லா, இஸ்லாமிய முஹல்லாக்கள்ல பார்க்கிறோம், இங்கிருந்து ஒரு கும்பல் அங்க நடக்குது, எதுக்கு நடக்கிறோம்னு அவங்களுக்கே தெரியறது இல்லை. அங்கிருந்து ஒரு கும்பல் இங்க நடக்குது, எதுக்குன்னே தெரியல. இதுல லவ் வேற, இவன் அவனை பார்க்கறான், அவன் இவனை பார்க்கறான். ஷைத்தானுடைய வேலை பார்த்தீங்களா? இவங்களை பார்க்கறதுக்கு ஒரு 4 போலீஸ், இவங்களை வாட்ச் பண்றதுக்கு ஜமாத்தார்கள். இன்னும் தேவை யோசிச்சு பாருங்க. 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணி 20 ஆரம்பிக்க போது எங்க இருக்கோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கிறாங்கிறான். இது 2:30 மணிக்கு. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். லைலத்துல் கத்ருடைய இரவிலே மாணவர்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரம் மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள், சகல காரியத்துடன் இறங்குகின்றார்கள். மலக்குமார்கள் இறங்கும் பொழுது நான் தொழுகையில நிற்கணும் இல்லையா? மலக்குமார்களை இறக்கும் பொழுது நான் குர்ஆன் ஓதிட்டு இருக்கணும். மலக்குமார்களை இறங்கிட்டு இருக்கும் நான் துஆல இருக்கணும். மலக்குமார்களை இறங்கிட்டு இருக்கும் நான் இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற திக்ரில இருக்க வேண்டும். மலக்குமார்களை இறங்கின நேரம் அல்லாஹ்வுடைய வீட்டுடைய பயான் சபைகளிலே நான் இருக்க வேண்டும். பாருங்க, சகல காரியத்துடன் இறங்குகிறார்கள். அது எந்த காரியம் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுவே நமக்கான சுருகத்தை நிர்ணயிக்கின்ற காலமாகவும் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. சலாம், அந்த இரவு என்பது ஒரு அமைதியான இரவு. சலாமும் நிம்மதி வேண்டுமா இல்ல? அந்த நிம்மதி கடை வீதியில இருந்தா நிம்மதி கிடைக்குமா? பள்ளிவாசல இருந்தா நிம்மதி கிடைக்கும். குர்ஆன் ஓதுங்க, ஓத தெரியல தர்ஜுமா படிங்க. இல்ல பள்ளிவாசல் வந்து சும்மா உட்காருங்க, அல்லாஹ் உட்காருங்க, நன்மை. சலாமுன், அல்லாஹ் சொல்கிறார் நிம்மதியான இரவு. மக்ரிபிலிருந்து ஆரம்பிச்சு ஃபஜ்ர் வரை நிம்மதியான இரவு. சலாம் என்றால் அமைதி, நிம்மதி.
ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அந்த நேரம் என்பது ஃபஜ்ர் வரை இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, எப்படிப்பட்ட இரவு! குர்ஆன் அருளப்பட்ட இரவு, நமக்காக மறுமையிலே வந்து பேசுகின்ற குர்ஆன் அருளப்பட்ட இரவு. சகோதரர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் நாம் புனிதமான குர்ஆனை அருளினோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு உலகத்திலே தந்த மிகப்பெரிய 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 நிஅமத்து குர்ஆன் தான் என்றார்கள். அல்லாஹ் தஆலா எனக்கு அருளிய மிகப்பெரிய நிஅமத்தை இந்த குர்ஆன் தான் என்றார்கள். அந்த குர்ஆனை நமக்கு சொல்லி காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்தார். هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. சூரா ஜும்ஆவுடைய 2வது வசனம் அல்லாஹ் சொல்கிறார், மக்களுக்கு ஓதி காட்டி மக்களை தூய்மைப்படுத்துவதற்காக நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நாம் இந்த உலக மக்களுக்கு நிஅமத்தாக அருளாக கிஃப்டாக அனுப்பி இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறார், வமா அதராக மா லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம், 1000 மாதம் என்றால் கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கும் மேல. 80 வருஷமும் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரை ஒருவர் இபாதத்திலே இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியாது. முடியுமா? 10 நேரம் தூக்கத்துல போயிருது, அதுதானே? குழந்தை பருவம் ஒரு பக்கத்துல போயிருது, பிசினஸ்ல ஒரு பக்கம் போயிருது இல்லையா? வாழ்க்கையிலே பாதி நம்முடைய அன்றாட தேவைக்குத்தான் செல்கிறார். 80 வருடத்திற்கும் மேலாக இபாதத் செய்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறார் என்றால் அது லைலத்துல் கத்ருடைய இரவு. சகோதரர், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை விட சிறந்தது. மக்ரிபிலிருந்து மக்ரிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிந்தனையே தான் இருக்கணும் நமக்கு. 1000 மாதங்களை விட சிறந்தது. உற்றக்கூடாது உற்றக்கூடாது உற்றக்கூடாது. பள்ளியில போய் இருப்போம், பள்ளியில போய் இருப்போம், பள்ளியில போய் இருப்போம். நிறைய நிறைய வியாபாரிகளுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவே இல்லை. பார்க்கிறோமா இல்லையா? பிசினஸ் சகோதரர் கண்டிப்பா வியாபாரம் செய்ய வேண்டும், நான் மறுக்கவில்லை. அதே இபாதத்தை விட்டு விடாதீர்கள். காசு பணத்தை கொண்டு போறதில்லை. மௌத்தா போனதுக்கு அப்புறம் நீங்க லட்சம் தான் சேர்த்து வச்சுட்டு போனாலும் நன்மை தான் கொண்டு போகிறோம். அந்த சிந்தனை ஏற்படுத்துங்கள். அடுத்த வருஷம் ஹயாத் மௌத்தா தெரியாது. வியாபாரம் செய்ய வேண்டும். அதே நேரத்திலே இபாதத்தை விட்டு விடாதீர்கள். இபாதத்தை விட்டு விடாதீர்கள். கொண்டு போறது இபாதத் தான். அமலைத்தான் எடுத்து செல்ல போகிறோம். காசு பணத்தை இல்லை, நம்முடைய கடைகளை இல்லை, நம்முடைய கடையின் பொருட்களை எடுத்து செல்வதில்லை. இதுதான் நீங்க துணிக்கடையே வச்சிருந்தாலும் உங்களுக்கு கஃபன் தான் கன்ஃபார்மா. அதுதான் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை விட சிறந்தது. கடைவீதியில போய் கழிச்சிடாதீங்க. சைத்தானுக்கு பிடிச்ச இடம் கடைவீதி தான். சைத்தான் சொல்லுவான், வா வான்னு கூப்பிடுறான், வா வா, நிறைய கடை போட்டுருக்காங்க, சும்மா வந்து பார்த்துட்டு போய்க்க பள்ளிக்கு சைத்தான் கூப்பிடுவான். அங்க போச்சுன்னா வர முடியுமா? கெட்டி போட்டுறான் கடைவீதியில. பார்க்கிறோமே இல்லையா? அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. ஊர்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல் தான். பள்ளிவாசல் தான். பள்ளிவாசல்ல கிடைக்கிற அமைதி எங்க கிடைக்கும்? வேற எங்கேயும் இல்லை, நம்ம வீட்லயும் இல்லை. பள்ளிவாசல்ல கிடைக்கிற அமைதி நிம்மதி எங்கேயும் இல்லை. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல். பள்ளிவாசல் வஅபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம் கடை தெருவு, பஜார். துனியாவுடைய மோகம் நிறைகின்ற ஒரு இடம் பஜார். ஈமான் நிறைகின்ற இடம் பள்ளிவாசல் இல்லையா? அடவில போய் நின்னா சைத்தான் விடுறானா? சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம் பள்ளிவாசல். அல்லாஹ்வுக்கு கோபத்தை தருகின்ற இடம் பஜார். பஜார் புனிதமான இரவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்யா அல்-லைல், இந்த 3வது பத்தை நீங்கள் அடைந்தீர்கள் என்றால் அந்த இரவை பகலாக ஆக்குங்கள், விழித்திருங்கள். சுத்துவதற்கல்ல,
இபாதத்திலே கழியுங்கள், குர்ஆன் ஓதியே கழியுங்கள். அப்ப அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, லைலத்துல் கத்ரை பற்றி எங்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள். அது ஒற்றைப்படையா? 21, 23, 25, 27, 29 அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் அடைந்தால் அல்லாஹ்வின் தூதரே, என்ன பிரத்யேகமாக நாங்கள் துஆ செய்வது? அல்லாஹ்வுடைய பிரத்யேகமா நாங்கள் என்ன கேட்கிறது? யா ரசூலுல்லாஹ், எனக்கு இத ஒரு துஆ கூடியவன், இன்னக அஃபுவுன், நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃபு, மன்னிப்பதை விரும்பக்கூடியவன். நம்ம அல்லாஹ்வே நான் மன்னிச்சிரேன்னு கேட்டாலே அல்லாஹ் நம்மளை மன்னிக்கவும் செய்யறான், நம்மளை நேசிக்கவும் செய்யறான். ஃபஅஃபு அன்னி, ஆகவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹஹிரீன். யார் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், நான் உன்னை மன்னிக்கவும் செய்கிறேன், உன்னை நேசிக்கவும் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைந்தால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்தவர்களுக்கு தான் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது. இன்னல்லாஹு யுஹிப்புத் தவ்வாபீன், யார் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்களோ, எவ்வளவு பாவங்களை செய்தாலும் சரி, அதை உணர்ந்து அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று கேட்கும்போது அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றார். நம்மை நேசிக்கவும் செய்கிறான். சகோதரர்களே, இந்த துஆவை அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், ஆகவே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. மூன்றாவது பத்துடைய இரவு தொழுகையிலே மும்முரமாக வந்து ஈடுபட வேண்டும். சைத்தான் வருவான், கொசு கடிக்குதுன்னு சொல்லுவான், தண்ணி தாகம் அடிக்குதுங்குவான், ஏசி இல்லையான்னு கேட்பான் சைத்தான். அதுதானே, ஏதோ ஒன்று சொல்லி இடைஞ்சல பண்ணுவான். இடமற்ற கூடாது, கொசு கடித்தாலும் பரவாயில்லை, வேர்த்தாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்வை வணங்குவேன், அதுக்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சஹாபாக்கள் காலத்துல இந்த மாதிரி பள்ளிவாசல் இருக்கா? பாய் இருந்துச்சா? ஃபேன் இருந்துச்சா? லைட் இருந்துச்சா? விளக்குல எவ்வளவுதான் வெளிச்சம் கிடைக்கும், அதுதானே? ஃபேன் இல்லை, கட்டடம் இல்லை, ஏசி இல்லை, பில்டிங் இல்லை, ஆனால் ஈமான் இருந்தது சஹாபாக்கள். யோசிச்சு பாருங்க, என்ன இருந்தது? ஈமான். சொர்க்கம், சொர்க்கம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானா வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே, லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ்வை மட்டுமே இறைவனாக நம்பிக்கை கொண்டு வஹ்திசாபா, நன்மையை எதிர்பார்த்து, நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குவார்களோ, கால் வலிக்கிற அளவுக்கு நிக்கணும். சோழர்கள் சைத்தான் சொல்லுவான், இந்த பள்ளியில சீக்கிரம் தொழுக முடியுது பாருடா அப்படிங்குவான், எங்க லேட்டா முடியுது அங்க போய் நிப்போ, நீ ஏற்று வைக்கணும். சைத்தான் சொல்லுவான் இல்லையா, எங்க சீக்கிரம் முடியுது, அதே எங்க இஃப்தார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்க போய் உட்கார்றது இல்லையா, ஏன் எங்க தொழுகை சீக்கிரம் முடியுதோ அங்க வர்றது. இஃப்தாருக்கு அந்த பள்ளி, இரவு தொழுகைக்கு இந்த பள்ளி, ஏன்னா அங்க ஐட்டம் நிறைய இருக்கு, இங்க தொழுகை சீக்கிரம் முடியுது. சகோதரர்களே, பதில் போற நேரத்தில் சஹாபாக்கள் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு, அதை சாப்பிட்டு பருக்கி பாக்கிட்டு தூக்கி வச்சிருப்பாங்க. கேட்டா நாளைக்கு சஹருக்கு இஃப்தாருக்கு இதுதான் அப்படின்ட்டா. பார்த்தீங்களா, நன்மை சொர்க்கம் அதுதான் வேணும். கால் வலித்தாலும் பரவாயில்லை, கால் வலிக்கட்டும், அல்லாஹ் படைத்த கால் தானே, நாளை மறுமையில் இந்த கால் எனக்காக சாட்சி சொல்லும். சூரா யாசீனை திறந்து பாருங்கள். அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. நாளை மறுமையில் நம்முடைய வாய்க்கு சீல் வைக்கப்பட்டு விடும், நம்முடைய கைகளும் கால்களும் பேசும். யா அல்லாஹ் சாட்சி சொல்லும், அது வாய்க்கு வருது. யாசீனை திறந்து பாருங்க. وتشهد أرجلهم بما كانوا يكسبون, கைகளும் கால்களும் சாட்சி சொல்லும் அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ் நின்று வணங்கினார், அதற்காகவே என்னை பயன்படுத்தினார், தக்பீர் கட்டினார்,
கையில் கால் சாட்சி சொல்லும். நான் கேட்கிறேன் சோழர்கள், கடமையில் நின்று 1 மணி நேரம் பேசும்போது கால் வலிக்கிறது இல்லையா? வலிக்கிறது இல்லையா? நம்ம கிட்ட சேர் போட்டா கொடுக்குறாங்க, உட்காந்து பேசுன்னு பாயிட்டு. டீ கடையிலேயே எப்பறம் எடுத்துக்கோன்னு பார்த்துட்டு இருப்பான். அடுத்தானே வெளியே இருக்கிறவங்க திட்டிட்டு இருப்பாங்க, கடைக்காரன் திட்டிட்டு இருப்பாங்க. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இல்லையா? கால் வலிக்கிறது இல்லையா? அங்கே டைம் பார்ப்போமா? யார்ட்டையும் பேசிட்டு இருக்கும்போது டைம் பார்த்துட்டே இருப்போமா? 5 நிமிஷத்துக்கு டைம் பார்த்துட்டே இருப்போமா? இங்கே வந்து இந்த வாட்ச் ஒரு டைம் பார்க்கறது, பின்னாடி இருக்கிற வாட்ச் ஒரு டைம் பார்க்கறது, ஃபோனில் இருக்கிற டைம் ஒரு டைம் பார்க்கறது, கையில் இருக்கிற வாட்ச் ஒரு டைம் பார்க்கறது. இன்னும் என்ன முடியல, இன்னும் என்ன முடியல. சஹாபாக்கள் அறிவிப்பு செய்யறாங்க, எங்களுடைய இமாம் தராவில் 20 தொழுகை வச்சுட்டே இருப்பாரு. நாங்க நினைப்போம் சகருக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இடைவெளி விடுவாரான்னு நினைப்போம். அந்த அளவுக்கு அவர் ஓதிட்டே இருப்பாரு. தொழுகை முடிப்பாரு. சில பேரி தம்பளங்கள், சில பிரியாணிகள் அல்ல, சில குஸ்காக்கள் அல்ல, சில பேரித்தம்பல் சாப்பிடும் அளவிற்கு இடைவெளி வழங்கப்படும். சில பேரித்தம்பலம் அப்படி 1 கிலோ அல்ல, சில 2-3 பேரித்தம்பளங்களை சாப்பிடும் அளவிற்கு நமக்கு இடைவெளி வழங்கப்படும். எதுக்கு? ஃபஜ்ர் பாங்குக்கு அந்த இடையில சில பேருக்கு எத்தனை நிமிஷம்? ஒரு 5-10 நிமிஷம். இன்னைக்கு நம்ம இல்லையா 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா உடனே நிர்வாகத்தில் என்ன பாய் இது வீட்டுக்கு போய் சமையல் வேலை எவ்வளோ எல்லாம் பண்ணி வச்சுதான் வரீங்க. சூடாக்கணும் இல்ல, சூடா இல்லாட்டி போய் சாப்பிடாட்டி என்னப்ப அதுதானே? சூடு இல்லாமல் சாப்பிட்டாலும் இப்ப என்ன ஆக போகுது? அதுதானே? சில பள்ளிவாசல்ல இமாம் சாப்பிட 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாருன்னா உடனே தலைவர் யாருப்பா அப்படிங்கிறது. ஏன்னா 5 நிமிஷம் இது வெளியிட்டு 10 நிமிஷம் பேசுறோம், அப்படியே போற வழியில பேசிட்டே போறோம். அதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல சகோதரர்களே. யோசிச்சு பாருங்க. இபாதத் இபாதத் இபாதத். யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குவார்களோ, ஈமான் கொண்டு நன்மையை எதிர்பார்த்து, அவர்கள் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நம்ம பள்ளியில எல்லாம் அதிகபட்சம் 1/2 ஜுஸ் 3/4 ஜுஸ் 1 ஜுஸ் தான் 20 தொழுகையிலே ஓதுவாங்க. அதிகபட்சம் 1/2 ஜுஸ் 3/4 ஜுஸ். ஏன்னா ஸ்பீடா குர்ஆன் ஓதவும் கூடாது, நிதானமாக தான் ஓதணும். அதிகபட்சம் 1/2 ஜுஸ் 3/4 ஜுஸ் தொழுவிக்கின்ற நிறைய ஹாஃபிதுகள் இங்க இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. தொழுகையில பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 ஜுஸ் ஓதி தொழுகிறாங்க. 5 ஜுஸ். சூரத்துல் பக்ராவை ஆரம்பித்து நிசா முடியும் வரை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் ஒரே இரவு தொழுகையில. காலெல்லாம் வீங்கி விட்டது, தாடி எல்லாம் நனைந்து விட்டது, அழுது 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 அழுது. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தான் உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டானே, தாங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்படுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா அஃபலா அகூன அப்தன் ஷகூரா. அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியாராக நான் ஆக வேண்டுமே. அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியாராக நான் ஆக வேண்டுமே. ஆகவே தான் இப்படிப்பட்ட இபாதத்தை நான் எடுத்துக்கொண்டேன். இந்த அளவுக்கு நான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கின்றேன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதில்லை இதில்லை என்று குழப்புவதை விட ஷைத்தான் தான் குழப்பச் செய்வான். அல்லாஹ் நமக்கு தந்ததை நினைத்து நாம் மனம் மகிழ்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்போதுதான் நிறைவுடையவர்களாக நாம் ஆக முடியும். சொன்னார்கள், நன்றி உள்ளவனாக நான் இருக்க வேண்டுமே. ஆகவே தான் இப்படிப்பட்ட இபாதத்தை நான் எடுத்துக்கொண்டேன் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். இந்த அல்லாஹ்வுடைய மீதமுள்ள நாட்களிலும் சிறப்பாக இபாதத் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வானாக. நாம் பிறந்ததிலிருந்து இப்போது வரை செய்த அனைத்து இபாதத்துகளையும் நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم وأستعفي عني وعنكم ولجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا.